ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தேன். நானும் ஆங்கிலத்தில் இருந்தால் ஒரு சில கவிதைகள் சில கட்டுரைகளை சொல்லியிருக்கேன். எனவே உண்மையிலேயே நான் வந்து ஒரு முக சாட்சியில் பார்த்தேன். நான் வந்து ஒரு சைலண்ட் விட்னஸாக உட்கார்ந்துருக்க வேண்டும் தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் எப்போதுமே நாம் தவிர்க்க விரும்புவதை வாழ்வும் மாறுபட்டு பலவிதமான விமர்சனங்களும் அபிப்பிராயங்களும் எண்ணங்கள்லாம் வரக்கூடும். அதுக்கு நேர் மாறாக வரலாம். அதற்கெல்லாம் அவன் போய் பதில் சொல்ல வேண்டுமா? உண்மையிலேயே சாதகமாக இருக்கலாம், பாதகமாக இருக்கலாம். சாதகமாக கேட்டு சந்தோஷப்படுவ மாதிரி பாதகமாக கேட்டு அவன் மன நிகழ்வுகள் அடையக்கூடும். இப்போது ஒரு ஒரு எடுத்துக்காட்டுகள் சொல்ல வேண்டும் பற்றியெல்லாம் இப்போது நான் இப்போது சொல்ல வேண்டும். இலக்கியவாதியை பொறுத்தவரை அவன் இலக்கியம் படைக்கிறான். இலக்கணவாதிகள்லாம் அப்புறம் அதுக்கு எல்லாம் ஒவ்வொரு சொல்றாங்க. அந்த மாதிரி அதை நான் எழுதும்போது எப்பத்தெல்லாம் கவலைப்படாமல் செய்யறோம். அப்ப அதை வந்து நன்னோட ஊத்தின்னு சொன்னாங்க. போட்டோகிராபிக் ரியலிசம் அப்படின்னு சொன்னாங்க. இதுலயே இருக்கு கூட உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் தெரியும். அந்த உள் மனம் போர்களை சொல்லணும்னா அந்த ரீக்ரியேஷன் மாதிரி படைப்பு தான் இருக்கு. அப்ப அது எப்படி போட்டோகிராபிக் ரியலிசம் சொல்ல முடியும்? நடப்பியலுக்கு மீறி மறுபடைப்பு கிடைக்கிறதா வர நான் புரிய மட்டும் முயற்சிக்கிறேன். அப்படி வரும்போது என்னுடைய சுதந்திரம் அங்க இல்லைன்னு தான் சொல்லலாம். என்ன சொல்ல வந்தேன்னா, officially for 5 years when he was the convener of the advisory board for Tamil, கூடியது என்ன, எதை அடைவதற்காக நாம் எழுதி கொண்டிருக்கிறோம், இப்போது இன்னும் எதை சாதிக்கிறது நான் செய்கிறேன். இதனால வந்து கணக்க சொல்றதுக்கு எதுக்கு சொன்ன மாதிரி விஜயகாண்டைகளாக இருந்துச்சு, பேரொழிகள் அது ஒரு விளையாட சுரூபம். யாரும் முழுமையா மனிதர்களை பார்த்துவிட முடியாது. அவர்களுடைய முரண்பாடுகள் கேள்வி நான் even though he is elder to me, very close friend to me, and which contains, she herself has translated a lot of stories, and in 3 volumes. It was started some